எனக்கு இந்த படம் வந்து கிட்டத்தட்ட ஒரு கிராஃபிக்கல் நாவல் படிச்ச ஃபீல் தான் இருக்கு. எ இன்ஃபாக்ட் பவுண்டட் ஸ்கிரிப்டே அப்படிதான் குடுத்துருப்பாங்கன்னு நெனைக்கிறேன். ஏன்னா, இத வந்து ஸ்கிரிப்ட்டா டைப் பண்ணி எழுதி கொண்டு போய் குடுத்து, அவங்க எது அப்ரூவல் எப்படி பண்ணாங்கன்னு தெரியல. அந்த இமேஜினேஷன் எப்படி அவங்களுக்கு புரொடியூசருக்கும், டைரக்டருக்கும் அந்த சிங்க் ஆச்சுன்னு தெரியல. ஏன்னா, கன்டென்ட்டா ரொம்ப சின்ன கன்டென்ட் தான். அங்கங்க டிராமாஸ் இருக்கு. அது எல்லாத்தையுமே அழகா கனெக்ட் பண்ணியிருந்தாங்க. அ அதே நேரத்துல அந்த ஒரு நாஸ்டாலஜிக் ஃபீல் குடுக்குற மொமெண்ட்ஸையும் அழகா உள்ள பிளேஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த படத்தோட ஹோல் டீமும் சேர்ந்து இதுக்கு வந்து ஒரு பயங்கர ஒரு லைவ்லி எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நமக்கு குடுத்துருக்காங்க. இது கேரக்டர்ஸ் எல்லாருமே ஒரு காமிக் கேரக்டர் மாதிரி தான் இருப்பாங்க. குறிப்பா வந்து விகாஸ் நாயரோட அந்த கேரக்டர் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த செரியன்ற அந்த கேரக்டரு. அவர் போட்டிருக்க அந்த காஸ்டியூமு, கண்ணாடி, அவருக்கு அது அது அவ்ளோ எக்ஸாக்ட்டா சூட் ஆச்சு. செம்ம கிளாஸா இருந்தாப்ல. ஒரு காமிக் கேரக்டர்ஸ் மாரியே தான் இருந்தாங்க படத்துல வரக்கூடிய எல்லா கேரக்டர்ஸுமே. அதனால தான் சொல்றேன் இது வந்து ஒரு கிராஃபிக்கல் நாவல் படிச்ச ஒரு ஃபீல் குடுக்குது அப்டின்ட்டு. சந்திரன் அவங்களோட சினிமாட்டோகிராஃபி அப்பா! ஃப்ரேமு ஒண்ணொண்ணும் தரம் லைட்டிங்லாம் பயங்கரமா இருக்கு. ஒரு ஃப்ரேம கூட நம்ம வந்து டம்மின்னே சொல்லிற முடியாது. எல்லா ஃப்ரேமும் நறுக்கு, நறுக்கு, நறுக்குன்னு இருக்கு. அதுவும் ரிங்குக்குள்ள நடக்கிற அந்த ஃபைட் சீக்வென்ஸ எடிட் பண்ண விதம், எனக்கு இன்னும் ரொம்ப புடிச்சிருந்ததே என்னன்னா, அந்த சீன்ல அந்த ஜெயில்ல இருந்து வரம்போது ஒரு சினாரியோ ஒண்ணு கிரியேட் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் அல்டிமேட் செம்ம என்டர்டெயின்மென்ட். விஷுவலி படம் வந்து டாப் கிளாஸ். அத எடிட் பண்ண விதம் வேற லெவல்ல இருந்துச்சு.